இன்னைக்கான சினிமா அப்டேட் சூர்யா 44. இந்த படத்துல ஒரு சூப்பரான டான்ஸ் நம்பர் இருக்குன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த டான்ஸ் நம்பருக்காக டான்ஸ் ஆடியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள பார்க்குறோன்றத நெனைக்கிறேன் தமிழ் சினிமால. அண்ட் இதை தாண்டி இந்த சாங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறது ஷெரீஃப் மாஸ்டர். பயங்கரமா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா, எப்படி தொடர்ந்து இந்த டான்ஸ் நம்பர்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கோ, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த இந்த சாங்கும் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சூர்யாவுடைய அடுத்த ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கங்குவா நவம்பர் 14 ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. பயங்கர டிஃபரண்டான ஒரு அட்டெம்ப்ட்ட இந்த படத்துக்காக குடுத்துருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா குட், பேட், அக்லி. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்ப ஜப்பான்ல பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ டி-சீரிஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ Netflix குடுத்துருக்காங்க. Netflix குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்கன்றது அர்த்தம். கிட்டத்தட்ட ரூ. 150,00,00,000 குடுத்து வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துலருந்து அடுத்து என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தபடியா அட்லி. அட்லியோடைய 6வது படமா கண்டிப்பா சல்மான் கானோட ப்ராஜெக்ட்டா தான் இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வில்லனா உலக நாயகன் கமலஹாசன் தான் நடிக்க போறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட ரூ. 1000,00,00,000 பண்ணணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில இந்த ப்ராஜெக்ட்டோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட்டோடைய மியூசிக் டைரக்டரும் அனிருத் தான் இருக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பிரதர். இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்குன்னு ஒரு தங்கச்சி கிடையவே கிடையாது. என்னோட கசின் சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படி ஒரு கதைய பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பிரதர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த கன்டென்ட்டும் பயங்கர டிஃபரெண்ட்டா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. அண்ட் தக் லைஃப் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல முடிச்சிருக்காங்க. அஃபிஷியலாவே ஒரு விராப் அப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஒரு சில பேட்ச் ஒர்க் இருக்கு. அந்த பேட்ச் ஒர்க்க கோவா அண்ட் சென்னையில ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமலஹாசன் அண்ட் சிலம்பரசன் இவங்க 2 பேருக்குமான காம்பினேஷன் சீக்வென்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இவங்க 2 பேருடைய தனித்தனியா எடுக்க வேண்டிய சீக்வென்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பேட்ச் ஒர்க்லயும் இவங்களுடைய சீக்வென்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில அஃபிஷியலா வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இட்லி கடை. இந்த திரைப்படத்துல ஆக்ட்ரஸ் பிரகீடா நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சது. ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்க கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்ற திரைப்படத்துல லீடா நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இரவின் நிழல் அப்படின்ற திரைப்படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ தனுஷுடைய டைரக்ஷன்ல மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு.